வணக்கம் கேமர்ஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 50,000 செக்மெண்ட்டில் எப்படி ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த கேமிங் பிசி ஃபுல்லாகவே RGBயில் தான் பில்ட் பண்ண போகிறோம் வித் லிக்விட் கூலரோட. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த பில்ட்டுக்கு AMDயோட ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறோம். AMDயோட Ryzen 5 5600G தான். இது ஒரு 6 கோர் ப்ராசஸர். இது APU ப்ராசஸர், அதனால் இதிலேயே வெகா கிராஃபிக்ஸ் இன்பில்ட்டாக வருது. அதனால் நம்ம இந்த பில்டுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு ரீசன் என்னென்னா, கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் தான். இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 50,000 கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினாலே நம்ம அதுக்கு 30,000 to 40,000 பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நம்ம இதில் இன்பில்ட்டாக இருக்கிற கிராஃபிக்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்மளால் AAA டைட்டிலெலாம் ஒரு லோ செட்டிங், மீடியம் செட்டிங்லாம் ப்ளே பண்ண முடியும். GTA 5 எல்லாம் மீடியம் வந்து ஹை செட்டிங்லேயே ப்ளே பண்ண முடியும். அதனால் நம்ம இந்த பில்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸரோட ப்ரைஸிங் வந்து ஒரு 22,500 இருக்கும். அப்புறமா இந்த பில்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மதர் போர்டு ஜிகாபைட்டோட தான். ஜிகாபைட்டோட DS3H B55M சிப்செட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் PCI 4 சப்போர்ட் ஆகும். 4 RAM ஸ்லாட் இருக்குது, NVMe SSD கூட இருக்குது. இந்த மதர் போர்டோட ப்ரைஸிங் 8,600 கிட்டே இருக்கும். அப்புறமா இந்த பிசிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ரேம் என்னென்னா, டேட்டாவோட SPG D50 தான். நம்ம இந்த பிசிக்கு 2 ரேம் ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நம்ம 8GB 2 ரேம் ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு சிங்கிள் பேக்கேஜாகவே வாங்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 6,900 இருக்கும். இதோட ப்ரைஸிங் கம்மியாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 3200 mAh. இதில் இன்பில்ட்டாகவே RGB வருது. நம்ம கூட RGB பில்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இதுக்கான கூலிங் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு லிக்விட் கூலி தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு என்ட்ரி லெவல் லிக்விட் கூலர், ஏரோ கூலோட L240. இதில் நமக்கு இன்பில்ட்டாகவே 2 ARGB ஃபேன் வருது. ரெண்டுமே 120 mm. இந்த ஃபேன்ஸ் நம்ம மதர் போர்டை கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால் இதில் இருக்க RGB ஃபேன்ஸ் லைட்டிங் எல்லாம் மதர் போர்டு சாஃப்ட்வேராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதோட ப்ரைஸிங் வந்து 5,800 கிட்டே இருக்கும். இந்த பிசிக்கு நம்ம என்ன ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண போகிறோம்னா, NVMe SSD தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதில் data SPG கேமிங்ஸ் 256 SSD தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே வாங்கணுன்னா நீங்கள் எது வேணால் போடலாம். இல்லைனா செகண்ட்ரியாக ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணலாம். 1TB 2TB அது உங்கள் இஷ்டம். இந்த SSDயோட ப்ரைஸ் வந்து 2,100 தான். அப்புறமா இந்த பில்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கேபினெட் என்னென்னா, ஜிப்ரோனிக் ZIP 868B. இந்த கேபினெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு RGB கேபினெட். இதோட முன்னாடி RGB ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு பின்னாடி ஒரு 120 mm RGB ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த கேபினெட்டில் ATX மைக்ரோ ATX மதர் போர்டெல்லாம் சப்போர்ட் ஆகும். அப்புறம் சைடில் டெம்பர் கிளாஸ் இருக்குது. அதனால் உள்ள என்ன இருக்குன்னு கிளியராகவே தெரியும். மேலேயும் கீழேயும் டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. பவர் சப்ளை போடுறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கேபினெட்டோட ப்ரைஸிங் ஒரு 3,000 rupeesல இருக்கும். அப்புறம் இந்த பிசிக்கு நம்ம பவர் சப்ளை என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஜிகாபைட்டோட பவர் சப்ளை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 550 வாட்டு. இதோட மாடல்னா P550B. இது 18+ ப்ரௌன் சர்டிஃபைட். இதோட ப்ரைஸிங் வந்து 3,000 rupeesல இருக்கும். டோட்டல் ஓவராலாக இந்த பிசிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறது ஒரு 50,000 to 51,000 கிட்டே இருக்கும். இந்த ப்ரைஸிங் எல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ப்ரைஸிங் கம்மியாகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். நீங்கள் சப்போஸ் இதெல்லாம் வாங்க போகிறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதோட பெஸ்ட்டு லோ ப்ரைஸிங்கான லிங்க் உங்களுக்கு தரேன். இப்போ நம்ம இந்த பிசியோட பெஞ்ச் மார்க்கெல்லாம் பார்க்கலாம். நம்மளால் எவ்வளோ FPS எல்லாம் கேம் ஆட முடியுங்கிறத பார்ப்போம். வாங்க.